தென் திருப்பதி திருமாலிரும் ஜோலை என்று எல்லோராலும் புகழ்பெற்று அழைக்கக்கூடிய அழகர் மலையிலிருந்து பாலாஜி பட்டர் அர்ச்சகஸ்தானி மிராஸ் நிர்வாகஸ்தர் பேசுகிறேன். சுவாமி தங்கப்பல்லாக்கில் கல்லர் திருக்கோலம் என்று சொல்லக்கூடிய அவருக்குன்னு ஏற்பட்ட பிரத்யேக அலங்காரம் கல்லர் திருக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லர் கோலத்தில் பெருமாள் சாத்துப்படி ஆகிட்டு இங்கேருந்து மதுரையை நோக்கி சுவாமி புறப்படுகிறார். சுந்தரராஜ பெருமாள்னு சுவாமி திருநாமம். இங்கே அழகருக்கு வந்து சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு திருநாமம். சுந்தரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அதான் அழகர்னு சொல்கிறது. இந்த அழகருங்கிறது எப்படி கல்லழகராக மருவித்து அப்படின்னா ஆழ்வார் பாடுறாராம். ஆழ்வார் வந்து செய்யும் போது அவரை தெரியாமலேயே அவருடைய உள்ளத்தை வந்து கவர்ந்துடுறாராம். அவர் உள்ளத்தை வந்து திருடிடுறாராம். அவர் ஆழ்வாரே சொல்கிறார். இதை வந்து அப்போது திருடும்போது உள்ளம் கவர்ந்த கல்வன் அப்படின்னு சொல்கிறாராம். அவரை வந்து உள்ளம் தன்னுடைய உள்ளத்தை தனக்கு தெரியாமலே கவர்ந்து அவருடைய அழகுல மயங்க வச்சு அவர் பின்னாடியே லோ 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 லோன்னு அலைய வச்சுருவாராம். அதாவது உள்ளம் கவர்ந்த கல்வன் வஞ்சக்கல்வன் மாமாயன் அப்படின்னு சொல்கிறாராம். வஞ்சக்கல்வன் மாமாயன் அப்படின்னு சொல்கிறாராம். இப்போ வஞ்சக்கல்வன் அப்படின்னா வஞ்சகத்தனம் பண்றேடா அழகா அப்படிங்கிறார். அந்த வஞ்சகம் அப்படிங்கிற வார்த்தை மருவி வஞ்சகம் அப்படின்னு திட்டம்போதோ சொல்லும்போது அவர் சொல்லும்போது அழகன் அப்படிங்கிற வார்த்தை கல்லழகர் கள்ளத்தனம் பண்ணி என் உள்ளத்தை கவர்ந்துட்டே அப்படின்னு சொல்லும்போது அந்த அழகருங்கிறது கல்லழகர் கள்ளத்தனம் பண்ணி கவர்ந்த அழகர் அப்படிங்கிறது கல்லழகராக மருவித்து நம்ம உள்ளத்தை கவர்ந்துட்டு அவர் அழகில் மயங்க வச்சு இந்த திருநாள் முழுக்க ஆரம்பத்திலேருந்து திருப்பி அவர் உள்ளே வர வரைக்கும் அவர் பின்னாடியே தான் நம்மளை போக பாரான். இதை அனுபவிச்சவாளுக்கு தெரியும். நம் கூட்டத்தில் ஒருவனாக நம் இணைத்தோளுக்கு தோல் கொடுப்பவனாக இருப்பவன் சுந்தரராஜன் ஒருவன் தான். சுந்தர திருத்தோல்டியான்னு அவருக்கு இன்னொரு பேரும் அதில் வந்து சொல்லலாம். அழகான சுந்தரமான தோல் உடையவன் சுந்தரமான புஜம் உடையவன் சொல்லுவா. அழகான தோல் உடையவன் தோல் நெடுகள் எல்லாம் அழகாக இருக்குமா, புஜங்கள் கைகள் எல்லாம் அவ்வளோ சுந்தரமாக அவ்வளோ லட்சணம் அழகாக இருக்கும்னா அது ஏன் இருக்காது? எல்லாரும் நம்மளுக்கு ஒருத்தன்னு சொல்லிட்டு ஒருத்தர் யார் வரப்போறா? இவர் நம்மளை தேடி நமக்காக வேண்டி நம்ம இருப்பிடத்துக்கு வராரு. திருக்கண் மண்டபத்துக்கும் அவர் வந்து நம்மளை வந்து ஆற்றுல எல்லாரும் எப்படி இருக்கல் சோர்ந்தானான்னு சொல்லி கேட்டுட்டு போகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளை தேடி வராரு இல்லையா? இது போல் எந்த ஒரு உற்சவத்தில் நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஆழ்வார் வந்து வஞ்சக்கல்வன் சொல்கிறார் இல்லையா? உள்ளம் கவர்ந்த கல்வன் அப்படின்ட்டு ஒரு தடவை நம்மளுடைய மனசை அபகரிச்சுண்டு நம்மளுடைய ஹிருதயத்தை வந்து அபகரிச்சுட்டு வரான். இதயத்தை வந்து அபகரிச்சுட்டு அவரோட அழகில் மயங்க வச்சு அவர் பின்னாடி லோ 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 லோன்னு அலைய வச்சுருவாராம். வாடா வாடா கூட வாடா கூட வாடா கூட வாடான்ட்டு அலைய வச்சுருவாராம். ஒரு தடவையாவது சேவிச்சா போகாது அப்படிங்கிற எண்ணத்தை வர வச்சுருவாராம். அதை இந்த உற்சவத்தில் பார்க்கலாம். ஒரு இடத்துல அவர் நின்று சேவிச்சோம்னாலும் சரி, பல இடத்துல நின்று சேவிச்சோம்னாலும் சரி, சரி சேவிச்சுட்டோம்லையா திருப்தி ஆற்றுக்கு போங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. என்னையும் சேர்த்துக்கோங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து அவரை சேவிக்க மாட்டோமோங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே வரும். சரி இந்த இடத்துல சேவிச்சுட்டோம்னு ஒரு 10 அடி போய் அந்த இடத்துல ஒரு தடவை சேவிப்போமே, சரி இந்த அங்கே வந்துட்டார் அங்கே இடத்துல ஒரு இடத்துல நின்று சேவிப்போமே அப்படிங்கிற எண்ணம் தான் வருமா. அதை ஆழ்வார் பாடியிருக்கிறபடியாலேயே பெருமாளோட இயல்பான குணங்களாக குணாதிசயங்களில் இது இயல்பான ஒரு விஷயம். நம்மளில் ஒத்தனா மாதிரி நம்ம கூட்டங்களில் ஒத்தனா மாதிரி பெருமாள் நம்ம கூடவே உற்சவத்தை கொண்டாடுறார். இந்த அழகர் வந்து குதிரை வாகனத்தில் என்ன சாத்திக்கிறார், என்ன வர்ணம் கொண்ட ஆடை அணிந்து கொள்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெருமளவில் பேசப்படும். அழகர் இந்த வருஷம் என்ன பட்டு உடுத்துறாரோ அந்த வருஷம் அதுக்கேற்ற போல் செழிப்பமாக இருக்கும். பச்சை பட்டு உடுத்தினா பச்சை அன்றைக்கி முழுக்க அந்த வருஷம் முழுக்க செல்வ செழிப்பமாக விவசாயம் நன்னா நடக்கும், ஊரே பச்சை பச்சையேன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் உண்டு. இது வருஷம் அழகர் இந்த வருஷம் என்ன பட்டு உடுத்தினார், அழகர் இந்த வருஷம் என்ன பட்டு உடுத்தினார்னு எல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்ப்போம். எல்லாருமே அதை வந்து கேட்பாங்க பார்ப்பாங்க. அது என்ன தாத்பரியங்கிறத சொல்கிறேன், நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. அழகர் எப்போதுமே பச்சைப்பட்டு தான் பின்போர்வை அவருக்கு, அதில் மாற்றமே கிடையாது. அதாவது பின்போர்வை என்று சொல்லக்கூடிய ராஜாக்குன்னு ஏற்படக்கூடிய பின்போர்வை, அது ஒரு ஆபரணம் மாதிரி பின்போர்வை வந்து ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் குதிரையில் சவாரி பண்ணும்போது பின்போர்வைன்னு சொல்லக்கூடிய ஒரு லாங் புடவை ஒரு லாங் ட்ரெஸ் ஒன்று போட்டுப்பாங்க, பின்போர்வைன்னு சொல்லுவோம் அது தமிழில் நம்ம. அது எப்போதுமே இவரும் ஒரு ராஜாங்கிறதுனால உலகத்துக்கே ராஜாங்கிறதுனால அவருக்கும் அந்த பின்போர்வை சாத்துவோம். அந்த பின்போர்வை எப்போதுமே அழகருக்கு பச்சை தான், அதில் மாற்றமே கிடையாது. அழகருக்கு உகந்தது பச்சை தான். அவருக்கு எப்போதுமே பச்சையில் தான் பிடிக்கும் அவருக்கு. அதனால் பச்சை தான் உடுத்திப்பார் எப்போதும். குதிரையில் ஏறியாச்சுன்னா பச்சை தான் அவருக்கு. இந்த வெயிலுடைய தாக்கம் கோடை உற்சவங்கிறதுனால வெயிலோட தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பியூர் காட்டனால் நெய்யக்கூடிய ஆடை மல்லுன்னு சொல்லுவோம் தமிழில், மல்லாடை அப்படிம்போம். மல்லு பியூர் காட்டனாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். அந்த ஆடை வெள்ளை மல்லு அதுதான் அவருக்கு சாத்தக்கூடியது. காட்டன், பியூர் காட்டன் இதுதான் எப்போதுமே அவருக்கு சாத்தக்கூடியது. இந்த உற்சவம் எப்போ ஆரம்பித்தாலோ அந்த ஆரம்பித்த காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் தொன்று தொட்டு நடக்கக்கூடிய விஷயம் இது தான், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ ஏன் சாமி எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அழகர் இந்த வருஷம் என்ன பட்டு உடுத்தினாரோ அதுதான் நடக்கும்னு சொல்கிறேன், எல்லோரும் நம்புகிறோமே அதை அப்படின்னா அது நம்பிக்கை உண்டு. அது என்ன காரணம் என்ன விஷயங்கிறத சொல்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க.
இந்த ஆண்டாளுடைய பிரசாதம், அதாவது ஆண்டாள் சாத்தி கொண்ட மாலை, வஸ்திரம், ஸ்நான பவுடர், தைலம் இதெல்லாம் வரும்போது அதை பெருமாள்கிட்ட சாத்துறோம் இல்லையா? அதை சாத்த போகும்போது இந்த மல்லு ஆடையினுடைய தன்மைக்கும் அந்த வாசனை ஆண்டாள் ஸ்நான பவுடருக்குள்ள வாசனை பவுடருக்குள்ள அந்த தெய்வ சூர்ணத்துக்கும் அந்த தைலத்துக்கும் மூணும் சேர்ந்து பெருமாள் மேலே ரியாக்ஷன், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், அதுபோல் ஒரு இது நடக்கும் அதில். அப்போ இந்த டென்சிட்டி, இதனுடைய டென்சிட்டி, இதில் இருக்கக்கூடிய மூலிகை தன்மை எல்லாம் சேரும்போது அந்த காட்டன் ஆடையில் ஒரு வர்ணம் கொடுக்கும். அது அந்த வர்ணம், அந்த கலர் என்னவோ அது சமயத்தில் ஊதாப்பூ கலரில் கொடுக்கும், சமயத்தில் டார்க் க்ரீன், சமயத்தில் லேசான பச்சை, சமயத்தில் மஞ்சள் கலர், இப்படிலாம் கொடுக்கும். அது எந்த வர்ணம் கொடுக்குறதோ அந்த வருஷம் அதுக்கேற்றா போல் அமையுங்கிறது பெரியவங்களுடைய சாட்சி, பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் நாள் போக்கில் அது மருவி அழகர் என்ன ஆடை உடுத்துகிறாரோ அந்த வருடம் அதுபோல் அமையுங்கிற ஒரு பாரம்பரியம் இப்போ ஒரு விஷயம் வந்துருத்தோ. இது முறையல்ல, அதுதான் விஷயம். அழகருக்கு இந்த தண்ணி பீச்சுறது அப்படிங்கிறது விரதம் இருந்து செய்யக்கூடிய விஷயம். இது இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிக்கலை, இங்கிலீஷ்காரங்காலத்தில் இருந்தே இருக்கான். இது பிரிட்டிஷ் இங்கே ஆட்சி புரிந்துட்டு இருக்க காலங்களிலேயே இருந்த தண்ணி பீச்சுங்கிற முறை இருந்திருக்கு. வெயிலோட தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் அது ஏற்பட்டது. அதை வெறுமனை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால, விளையாட்டு விஷயமா போயிருங்கிறதுனால விரதம் இருந்து செய்ய ஆரம்பித்தாங்களாம். ஒரு தடவை விரதம் செய்ய ஆரம்பித்தா பல வகையில் அவங்களுக்கு அந்த நன்மைகள் ஏற்படுறதான் இன்றைக்கி நம்ம அதை கேட்குறோம். அந்த தண்ணி பீச்சுறவா எல்லாருமே ஒரு தடவை தண்ணி பீச்ச ஆரம்பிச்சாச்சுன்னா அவள் பரம்பரையே தண்ணி பீச்ச ஆரம்பிச்சிருவா. ரெகுலராக அவள் அப்பா, தாத்தா, அதுக்கு முன்னாடி அவள் கொள்ளு தாத்தா பீச்சிட்டுப்பா, இப்போ பேரம் பீச்சின்னு இருப்பான், அடுத்து அவன் பையன் பீச்சுவான், இப்படி வரிசையாக பீச்சின்னு இருப்பாள். இதனால் நாளடைவில் கூட்டங்கள் ஜாஸ்தியாகிடுது. தண்ணி பீச்சுங்கிற பார்த்தோம்னா கூட்டங்கள் ஜாஸ்தியாகிடுது. அந்த காலத்தில் தண்ணி பீச்சு அப்படிங்கிறது ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி தண்ணி பீச்சுங்கிறது எங்கே நடந்துக்கிருந்தது அப்படின்னா, எல்லா இடத்துலையும் தண்ணி பீச்ச மாட்டான். நம்ம ராமராயர் மண்டபடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவுக்கையில் பெருமாள் வந்தோன்னே ஒய்யாளி பாய்ச்சுவாளாம். பெருமாள் பின்னாடியும் குதிரை அசைஞ்சு கொடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்குமா. ஒரு 3 தடவை 4 தடவை போயிட்டு வருமா. அப்போ சுற்றி நின்று அங்கே தண்ணி பீச்சுவா. அதுதான் தண்ணி பீச்சுற இடம்னு ஏற்பட்டது. அந்த இடத்துல தண்ணி பீச்சுவா. வெயில், உச்சி வெயில் இருக்கும், அதனால தண்ணி பீச்சுவா. அப்போ அது தூரத்துலேருந்து பெருமாள் மேலே தண்ணீரை பாய்ச்சும்போது அது ஃபவுண்டெயின் மாதிரி பெருமாள் மேலே விழுகுமா. அந்த ஃபவுண்டெயின்லாம் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டெயின்லாம் பார்க்குறோமே, அதுபோல் ஃபவுண்டெயின் போல் பெருமாள் மேலே விழுகுமா. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருக்குமா, நன்னா இருக்குமா அதை பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் அப்படி தான் நடந்தது. இப்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேறு வழி கிடையாது. ஜனத்தொகை பெருத்தாச்சு, எல்லாருக்கும் அழகர் மேலே அபிவிருத்தியான பக்தி. அப்போ நம்ம தவிர்க்க முடியாது. ஆரம்பத்திலேருந்தே பீச்ச ஆரம்பிச்சாச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா கோவிலேருந்து அழகர் கிளம்புறதுலேருந்தே பீச்ச ஆரம்பிச்சிடுறா சில பேர். அதை நம்ம தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் பெருமாள் நன்மை தான் கொடுப்பார், கெடுதல் செய்ய மாட்டார். எல்லாத்துக்கும் நன்மை தான் கொடுப்பார். அந்த கூட்டத்தை அந்த இடத்தினுடைய தன்மையை கருதி எல்லாரும் முன்னக்கூட்டியே பீச்ச ஆரம்பிச்சிடுறா. அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சில பேர் அதையும் தாண்டி நம்ம பீச்சக்கூடிய ஜலம் பெருமாள் மேலே படணுமே, படாமல் போயிடுத்துனா எப்படி நமக்கு பலன் வரும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஐயம் கொண்டு ஒரு தவறான செயல்களில் இப்போ சமீப காலமாக மாறிடுத்தோம். என்ன அப்படின்னா, இந்த ப்ரெஷர் பம்ப் வச்சுன்றாங்க. பீச்சாங்குழலுக்கு பதிலாக ப்ரெஷர் பம்ப் வச்சுன்றாங்க. ப்ரெஷர் பம்ப் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த ப்ரெஷருக்கு அவன் இப்படி எடுத்து இப்படி அமுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய லென்த்தினுடைய ப்ரெஷருக்கு ஜலம் பெருமாள் மேலே ஃபோர்ஸாக படுறது. அவன் 1/2 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கத்தில் இருந்தாலும் அந்த ஜலம் பெருமாள் மேலே படுறது. ஃபோர்ஸ், அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அதில். இந்த ஃபயர் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் அதுக்கு நெருக்கியான ஃபோர்ஸ் அதில் இருக்குது. இது முற்றிலும் தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் அவருடைய விரதம் எவ்வளவு தூய்மையோ அந்த தூய்மையின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய மேனுவல் ஃபோர்ஸ், இப்படி கை கடியில் அந்த தோல் பையை வச்சுட்டு நீங்கள் அமுக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், உங்கள் தூய்மையான விரதம் இருந்தால் தான் அந்த ப்ரெஷர் நன்னா கிடைக்குமா. அப்போ அதில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் அந்த ஜலமாகப்பட்டது பீச்சாங்குழல் வழியாக பெருமாள் மேலே போய் படுறதான். அதுதான் தண்ணீர் பீச்சுற முறை. அப்படி பண்ணாதான் நீங்கள் விரதம் இருந்து செய்யக்கூடிய காரியமும் நீங்கள் மனசில் நினச்சக்கூடிய காரியமும் உங்கள் வீட்லேயும் க்ஷேமங்கள் உண்டாகும். இதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ப்ரெஷர் பம்ப் வச்சுக்கிறதுனால என்னென்னா, பெருமாள் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார், நமக்கு சாபம் கொடுக்க மாட்டார். ஆனால் பெருமாளுடைய பக்தர்கள், அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், பெருமாள் திருமேனி, பெருமாள் சாத்திருக்கக்கூடிய நகைகளில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தவறுதலாக நடந்துருத்தோம் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கும் போது அந்த பெருமாளில் இருக்கக்கூடிய நகை ஏதாவது ஒன்று உடஞ்சுடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் அந்த தோஷம். பெருமாள் நமக்கு தோஷம் கொடுக்க மாட்டார், நமக்கு சாபம் கொடுக்க மாட்டார். ஆனால் நமக்கு இயற்கையாகவே அந்த தோஷம் உண்டாயிரும். அதனால் தயவு செய்து
இது போல விஷயங்களில் பக்தர்கள் ஈடுபடாதீங்க. தண்ணி பீச்சும் பக்தர்கள் இது போல விஷயங்களில் ஈடுபடாதீங்கோ. அவரோட இருந்து இந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்குங்கிறபடிக்கு எந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியமோ அவர் கூடவே இருந்து அவர் கூடவே அணைச்சிண்டு அவர் கூடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு இந்த பிறவியில் நமக்கு கொடுத்துருக்கார். ஒரு 32 மணி நேரம் 34 மணி நேரம் அவர் அணைச்சிண்டே இருக்கேன். அவரும் என் பக்கத்துலேயே இருக்கார். ஒரு 34 சராசரி 34 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கணக்குக்கு மேலே அவர் அணைச்சிண்டே இருக்கேன். அவரும் என்னை அணைச்சிண்டே இருக்கார். அப்போது அவருடைய சுவாச காற்று என் மேலேயும் என்னுடைய சுவாச பரிமளம் அவர் மேலேயும் சேரும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு பந்தம் ஏற்படுறது. அந்த இடத்துல அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாக்கியமோ லட்ச கோடி மக்கள் ஒரு நிமிஷம் அவரை பாத்திர மாட்டோமான்னு நினைக்கிற இடத்துல அவர் பக்கத்திலேயே மட்டும் நம்மளை வச்சுண்டு எந்நேரமும் அவரை பார்த்துட்டே அவர் அணைச்சுட்டே அவருக்கு வேணுங்கிறத பணிவுடைகள் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கார் இந்த ஜென்மத்தில். அப்போது அங்கே இருக்கிறச்சே ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்கும்போது எவ்வளோ பக்தி அவலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போதே நமக்கு பெருமாள் மேலே இன்னும் ஈடுபாடு வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுன்னு தான் போகிறது. எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, பெருமாள் பேசின்னு தான் இருப்பார், எல்லாரு கூடயும் பேசின்னு தான் இருப்பார். நமக்கு அதை உணர்றதுக்குள்ள பக்குவம் நமக்கு கிடையாது. அந்த பக்குவத்தை நம்ம அடையணும் அப்படின்னா இன்னும் வருஷங்கள் ஆகும். நம்ம அதை முயற்சிகள் செய்யணும், அவர்கிட்ட இன்னும் நெருங்கணும். அவர் பேசின்னு தான் இருப்பார், நமக்கு அது புரியாது. நிறைய மாற்றங்கள் விஷயம், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு மிராக்கிளான விஷயங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. எல்லாரும் கேட்பாங்க, இப்படி குளுக்குறாளே அப்படி குளுக்குறாளே, இப்படி இது பண்ணுறாளே, இப்படி சாட்சின்னு கொண்டு போகிறாங்க, அப்படி சாட்சின்னு கொண்டு போகிறாங்க, பயப்பட மாட்டீங்களா அப்படின்ட்டு. எனக்கு பிடிமானம் அவர் தான் நான் பிடிச்சிக்கிறேன், அவர் தான் என்னையே பிடிச்சிக்கிறார். அவர் பக்கத்து இந்த உலகத்தையே படியில் இருக்கிற அவர் பக்கத்தில் இருக்கிறச்சே நமக்கு எதுக்கு பயப்படணும்? அவரை பார்த்துக்கிறது தானே நம்மளுடைய பிரதான கைங்கரியம். அப்போ அதை தான் நம்ம செஞ்சுக்கணுங்கிறது மனசில் உறுதியமாக நினச்சிக்கிறது. அவருக்கு மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு கிடையாது. அவருடைய பார்வை கண் படாதான்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல அவரை கட்டி பிடிச்சிட்டு அவரை இழுப்பை பிடிச்சிட்டு இருக்க பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச தபஸோ எனக்கு தெரியாது. பெருமாள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார். மக்களுக்கும் எல்லாருக்கும் இந்த புண்ணியங்கள் போய் சேரணும். எல்லார்ட்டையும் பெருமாள்கிட்ட இருக்கும்போது அத்தனை பேரை நான் பார்க்கும்போது மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னென்னா, இவ்வளோ பேர் உன்னை பார்க்கறதுக்கு வராரே சுவாமி, எல்லாருக்கும் அவ பிரார்த்தனைகள் நியாயமான கோரிக்கைகள் எல்லாட்டும் நிறைவேறணும், யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கூடிய சக்தியாக நீ போய் அங்கே நின்று அவளுக்கு செய்யணும், உன்னை பார்க்கறதுக்கு தான் வரா எல்லான்னு சொல்லிட்டு தான் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நீங்களும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக்கும் இவர்.